ஒட்டடா ஒட்டாடா கம்பத்துல ராசா விட்டுட்டு போனானே அம்பத்துல சூப்பு கடை பக்கத்துல சூப்பத்தானே போட்டிருக்கேன். நான் ஆட்டு காலு சூப்பு போட்டிருக்கேன். நான் நாயி காலை வெட்டி போட்டிருக்கேன். அட கொடுமையே, நம்ம நாய்க்கால சூப்பு போட்டோன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், மொத்தின்னு மொத்தி போடுவாள்வல்ல. அது மட்டும் இல்ல, ஜெயில போய் போட்டு குமுறு கஞ்சில காய்ச்சிடுவாள்வ. ஐயோ, இந்த ஊர் மக்களை நம்பி கடையை வேற போட்டு வச்சிடும். இதை பூரா வித்து முடிச்சிட்டு ஊருக்கு போவதுக்குள்ள எனக்கு போதுன்னு போயிடும். இவளுங்கிட்ட வாய் மூச்ச விடவே கூடாது. சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது எம்மா எம்மாடி, அவ என்ன நினைச்சு நின்னு கிடக்குற சும்மா சும்மாடி. என்ன புஷ்பாக்கா சொல்றீங்க? நான் உங்களை நினைச்சு நின்னுட்டு கிடக்கேன்னா? அடி ஆமாண்டி சின்ன பொண்ணு, நீ என்னதான் நினைச்சு நின்னுட்டு கிடக்க? ஏக்கா, நான் எங்கக்கா உங்களை நினைச்சு நின்னுட்டு கிடக்கேன்? நான் கடையை போட்டுட்டு ஆள் வர மாட்டாங்களான்னு பாத்துட்டு கிடக்கேன். அதானடி, ஆள் வர மாட்டாங்களான்னு பாத்துட்டு கிடக்க. அப்ப நானும் இந்த ஊருக்குள்ள ஒரு ஆளு தானே, அப்ப நீ என்னையும் தானே நினைச்சு நின்னுட்டு கிடக்க. ஓஹோ, நீங்க அப்படி சொல்றீங்களோ? ஆஹோ ஓஹோ, ஆமா. என்ன கடை இது? என்ன ஏதோ பானையில வச்சு போட்டுட்டு கிடக்க, என்னடி இது? என்னவாக்கா இருக்கும்? சின்ன பொண்ணு என்ன பானை நிறைய பதனியா வச்சிருக்க போறா? பானை நிறைய பச்சை தண்ணியா தான் வச்சிருப்பா. என்னதான் செஞ்சு கொண்டுட்டு வந்திருக்காளோ தெரியல. அது என்னமோ சரிதாண்டி, நீ சொல்றதும் வாஸ்தவம் தான். அடக்கடவுளே, இவளுங்க என்ன நம்மள பத்தி இம்புட்டு கேவலமால பேசுறாளுங்க. ஒரு சில வார்த்தை நல்ல வார்த்தையா பேச போறாளுங்க. இவளுங்களுக்கு இன்னைக்கு இருக்குது. சரோஜாக்கா வந்ததும் வராதுமா என்ன புஷ்பாக்கா காதுல மந்திர ஊதுறீங்க? நான் என்னடி மந்திர ஊதுறேன் சின்ன பொண்ணு? சும்மா புஷ்பாக்கா கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஆமா, என்ன அது பானை நிறைய என்னமோ வச்சு வித்துட்டு கிடைக்கியே? அததான் நானும் வந்ததுல இருந்து கேட்டுட்டு கிடக்க. இவ மூச்சே விட மாட்டா. இந்த பானையில இருக்கிறது என்ன தெரியுமா? நான் அதை சொன்னேன், உங்களுக்கு நாக்கெல்லாம் ஊறும். ஆமாண்டி, நீ சொன்னா இல்ல, நீ சொன்னனாலே எங்க நாக்கெல்லாம் ஊறும். பாத்துக்கினே இரு, ரெண்டு காரி மூஞ்சா நீ தன்னார சொல்லிட்டு போற. ஐயோ மகராசி, நீ செஞ்சாலும் செஞ்சிருவ. புஷ்பாக்கா, இது என்ன தெரியுமா? ஆட்டுக்கால் பாயா, ஆட்டுக்கால் சூப்புக்கா சூப்பு. என்னது சூப்பா? அதுவும் ஆட்டுக்கால் சூப்பா? சின்ன பொண்ணு, எனக்கு ஆட்டுக்கால் சூப்புனா ரொம்ப பிடிக்கும்டி. அடி அடி, நான் ஒரு டிப்பன் எடுத்துட்டு வரேன்டி. எனக்கு அது நிறைய ஊத்து குடிடி. நான் வச்சு வச்சு குடிச்சிட்டே கிடப்பேன். புஷ்பாக்கா, நீங்க சூப்பு சூப்புன்னு ஆசைப்பட்டு அவ ஆப்புன்னு வச்சு தள்ளிட போறா. அவளை பத்தி தான் நம்மளுக்கு நல்லாவே தெரியுமே. என்ன ஏதுன்னு நல்லா விசாரிச்சு கேட்போம். நீ தவுக்கல, நீ வாங்குறியா வாங்கலையா? வாங்குறவங்களை கூட கெடுத்து போடுவே கெடுத்து. எக்கோ, நீங்க போங்க, நீங்க போய் ஒரு பெரிய அண்டாவா கொண்டுட்டு வாங்க. உங்களுக்கு எம்புட்டு சூப்பு வேணுமோ நான் அம்புட்டு சூம்பியோ நல்லா வெட்டி 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 செஞ்சு கொடுத்து போடுறேன். சின்ன பொண்ணு, ஒரு அண்டா நிறைய இல்ல, ஒரு டிப்பன் நிறைய கொடுத்தா மட்டும் போதும். அதை கொண்டுட்டு போய் வீட்டுல வச்சு பசங்களும் வீட்டுக்காரர் எல்லாரும் வச்சு சேர்ந்தே சாப்பிடுவோம். அடியே அடியே வளர்ந்து கேட்டவளே, என்னடி சொல்ற? நீ வச்சுக்குதோ தம்மோண்டு ஒரு குடம், அந்த குடத்துல இருக்குது எம்மோண்டு இருக்கும். ஒரு டிப்பனே ரம்புதோ நம்பலையோ. நீ என்னன்னா போய் அண்டாவை கொண்டுட்டு வரல சொல்ற? அடியே கத்திரிக்கா மாட்ட, நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. புஷ்பாக்கா மட்டும் ஊன்னு சொல்லு. அந்த கடல்லையே நான் ஆட்டுக்கல் சூப்பா மாத்திடுவேன். அடியே, நீ செஞ்சாலும் செஞ்சு போடுவடி. இருக்கிற ஆட்ட புறா வாரி மேல கெடாச்சி நீ சூப்பாய் கூட வித்து போடுவே. அன்னி மாரி ஆள் நீ, அன்னி மாரி ஆளு. இந்த பக்கிக்கு நம்மள பத்தி எல்லாமே தெரியும் போலயே. அப்படியே ஜாதகத்தை புட்டு புட்டு வைக்கிற மாதிரி என்ன பத்தி புட்டு புட்டுல வைக்கிறேன். நாம கடல்ல தந்து தண்ணி மொண்டாந்தது இவளுக்கு எப்படி தெரியுமோ? ஏதோ குத்துமதிப்பா அடிச்சு விடுறால என்னமோ தெரியல. என்ன புஷ்பாக்கா, சூப்பை எல்லாத்தையும் பார்சல் பண்ணிட்டுமா? சின்ன பொண்ணு, நீ சூப்பை பார்சல் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு டிப்பு சாப்பிட்டு பாத்துறேன். இல்லைன்னா அதை வாங்கி போய் கொடுத்தேன், அந்த அலி என்ன மொத்துன்னு மொத்தி போடுவா மொத்தி. எப்போ இல்லினா மட்டும் ஒரு மொத்த மட்டா இருப்பாரு. சின்ன பொண்ணு செஞ்ச பொருள் என்னைக்கு நல்லா இருக்குது? உப்பு இல்ல, சப்பு இல்ல, காரம் இல்ல, அது பொருளே கிடையாது. அடியே கத்திரிக்கா, உன் பேச்சுக்கு நான் வரனாடி. எதுக்கடி என்கிட்ட சும்மா அனுக்கு நீ வம்புக்குன்னே வார? நீ தான் வாங்கல, வாங்குறவங்களே எதுக்கு நீ இப்படி கெடுத்து விடுற? ஆமாண்டி, ஆமா, நான் தான் வாங்கல. என் கூட இருக்கிறவங்களும் வாங்க கூடாதுன்னு தான் நினைப்பேன். எம்மா தாயே, தயவு செஞ்சு கொஞ்சம் வாய மூடு. வாங்குறவங்களாவது வந்து வாங்கட்டும். இது மாதிரி கூடியே நின்னு கும்மி அடிச்சுட்டு போயிடாத. அப்படின்னா ஒரு டீல் சின்ன பொண்ணு, டீல். என்ன டீலு என்ன டீலுன்னு சொல்லி தொலை. என்னடி ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிட்டு கிடைக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, சும்மா இவகிட்ட விசாரிச்சுட்டு இருக்கேன். அடியே சின்ன பொண்ணு, இங்க பாருடி. உன் கடையில பிசினஸ் நல்லா நடக்கணும். என்னால உன் கடைக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாதுன்னா நீ எனக்கு ஒரு ஆட்டுக்கால் சூப்பை கொடுக்கணும். அடிப்பாவி, அடியே ஒரு சூப்பு 50 ரூபாடி. என்னை எப்படி உங்ககிட்ட ஓசியில கொடுக்க சொல்ற? நான் என்ன அங்க ஓசியில கடந்தா பொறுக்கிட்டு வந்திருக்கேன்? ஆமாண்டி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ ஓசியில வாங்கினியோ பிசியில வாங்கினியோ, எனக்கு நீ சும்மாவே கொடுக்கணும். அதுவும் ஓசி. எனக்கு ஒரு சூப்பை கொடு. உன் விஷயத்துல நான் தலையே இடுங்க மாட்டேன். ஓடி தவில, துட்டு இருந்தா வந்து வாங்கு. ஓசியில கீசியில மரியாதையா அந்த இடத்த விட்டு ஓடி போடு சொல்லிட்டேன். புஷ்பக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? போன வாரம் அந்த மாதிரி தான் ஒரு ஊருக்குள்ள சூப் ஒண்ணு எல்லாரும் வாங்கி குடிச்சாங்க. அதுவும் ஆட்டுக்கால் சூப்புன்னு குடிச்சா நாய்க்கால சூப் வச்சுக்கிட்டாங்க. என்னடி சொல்ற? நாய்க்கால சூப்பா? ஐயோ, அதுக்கப்புறம் என்னாச்சு? ஆமாக்கா, அதுக்கப்புறம் என்னாச்சு? பூரா பேரும் போய் பெட்ல அட்மிட் ஆயிட்டாங்க. அதுவும் பாருங்கக்கா, 2 பேரும் மேல் சிகிச்சையில இருக்காங்களா. அடி பாவி, என் கடைக்கு முழுசா முக்கோடு போட்டுருவா போலியே. என்ன சின்ன பொண்ணு, இதெல்லாம் நாய்க்கால் சூப்பு அங்கங்க வச்சு குடுக்கறாங்களாமே?
ஐயோ எனக்கு இந்த சூப்பு வேணா கோப்பு வேணாடி சின்ன பொண்ணு, நான் கிளம்புறேன். அடியே கத்திரிக்காய் மண்டை, ஏன்டி இப்படி என் உயிரை வாங்குற? ஆமா சின்ன பொண்ணு, மரியாதை மரியாதை ரொம்ப முக்கியம். எக்கோ சரோஜாக்கா, இது உனக்கே அடுக்குமா? நானே 5 கடனை வாங்கி ஏதோ ஒரு கடையை போட்டு எங்க வித்துட்டு கிடக்கேன். நீ இப்படி வந்து இதை கெடுத்தா நான் என்ன பண்றது சொல்லு? அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி. நீ வேணா எனக்கு ஒரு சூப்பை கொடு, நான் புஷ்பாக்காவோட முடிச்சுக்குவேன். இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி எல்லாம் யாருக்குமே சொல்லாம போயிடுவா பாத்துக்கோ. நீ குடுக்காம விட்டா நான் ஊரு பூரா தண்டவார போட்டு டம்மு டம்முன்னு சொல்லி விட்டு வந்துருவேன். எம்மா தாயே, நீ ஒரு சூப் இல்ல 2 சூப்பா கூட நீ வாங்கிக்க. உன் வாயே திறக்காத, டேப்பா போட்டு ஒட்டிக்க. இப்படி வா வழிக்கு, இப்படி போட்டாதான் அப்படி திரும்ப போல. ஐயோ சின்ன பொண்ணு, சரி எனக்கு சூப்பு வேணாம் கீப்பு வேணாம், நான் கிளம்புறேன்டி. எக்கோ இருங்கக்கா இருங்க, என்னக்கா நீங்க ஏன் இப்ப போறன்றீங்க? அடியே அங்கங்க நாய் சூப்பு வச்சு வித்துட்டு கிடக்காங்கன்னு இவ சொல்றா. நீ ஒருவேளை நாய் சூப் போட்டு வித்துட்டு காந்தினா என்ன பண்றது சொல்லு? அதான் எனக்கு சூப்பெல்லாம் ஒண்ணு வேணாம். எக்கோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, இவ ஏதேதோ என் மேல இருக்கிற வஞ்சத்துலதான் சொல்லிட்டு கிடக்கான். அடியே கத்திரிக்காய் மண்டை, திரும்பி சொல்லுடி, என்னன்னு முழுசா சொல்லுடி. என்னக்கா பயந்துட்டீங்களா? யாராச்சும் அந்த மாதிரி சூப்புக்கு பழம் வச்சு வித்தாங்கன்னா அதோட போலீஸ் தூக்கி போய் மொத்துன்னு முத்திர மாட்டாங்க? அப்படியெல்லாம் எங்கேயும் விக்கலக்கா, நான் சும்மா விளையாட்டுக்குள்ள சொன்னேன். அடியே சரியான லூசாடி நீ. நான் வேற ரொம்பவே பயந்துட்டேன். ஆசையா வந்து வாங்கலான்னு பார்த்தேன். சரி விடுங்கக்கா, சும்மா அப்படி இப்படித்தான் தமாஸ் பண்ண முடியும். சரி வாங்க, வந்து வாங்கி சாப்பிடுவோம். சின்ன பொண்ணு சாரிடி, இவ பேச்சை கேட்டுக்குன்னு உன்னைய போய் நான் தப்பா நினைச்சு போட்டேன். சரிடி, ஆளுக்கு ஒரு சூப்பா போட்டு கொடுத்து போடு. அப்படியே எனக்கு ஒரு 3 பார்சல் பண்ணிடு. பரவாயில்லக்கா, சரி விடுங்க. இதுக்கப்புறமா நீங்க யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. சில பேரு கெடுக்கிறதுக்குன்னே இருப்பாங்க. என்னடி சின்ன பொண்ணு? சும்மாக்கா, சும்மா. சரி, உங்களுக்கு ஆளுக்கு ஒரு சூப்பா போட்டு கொடுத்து போறேன். குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. ஆஹா, சூப்பு வாசமே இப்படி இருக்குதே. சூப்பை குடிச்சு பார்த்தா எப்படி இருக்குமோ? ஆமாண்டி, எனக்கு கூட இந்த வாசனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கும் போல. இந்த சூப்பை சீக்கிரமா குடிக்கணும் போலயே இருக்கு. எக்கோ சூப்பை நல்லா குடிங்க. உங்களுக்கு இரும்புல சளி அந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் இது போட்டுன்னு நீங்கிடும். அது மட்டும் இல்லக்கா, இந்த சூப்புல 5 ஆயுர்வேதிக் மருந்து இருக்கு. அது என்னது சூப்பு மருந்தா? அடியே இழுவ, வாடி நீயும் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோ. இஞ்சி, துளசி, அதிமதுரம் போன்ற 5 குணாதிசயங்கள் இதுல அடங்கி இருக்கு. என்னது அதிமதுரமா? இத நான் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரில இருக்கு. அதுவும் அடிக்கடி இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கேனே. ஏண்டி, இது டீ விளம்பரத்துல வருமே, அந்த பேரால இருக்கு? அட ஆமாக்கா, நான் கூட மறந்தே போயிட்டேன். நானும் பாத்திருக்கேன். ஒரு பாட்டி வந்து 5 பேரை சொல்லும். நீயும் அந்த மாதிரி தானே சொல்லிட்டு கிடக்க? ஏங்கா, அந்த டீக்கு போட்டா அம்புட்டு சூப்பரா இருக்குதுன்னா இந்த சூப்புக்கு போட்டா எம்புட்டு சூப்பரா இருக்கும். அதுவும் சரிதான். என்னடி சின்ன பொண்ணு, என்னதான் போட்டு வித்துட்டு கிடக்க? எல்லாம் கையில எலும்பு தொலுமால வச்சுட்டு கிடக்காங்க. இல்ல வாட்டி வா, நீயும் வந்து ஒரு நாய்க்கால் சூப்பை வாங்கி குடி. நாய்க்கால் சூப். அடியே கத்திரிக்காய் மண்டை, இதே சின்ன பொண்ணு, ஏன் பயப்படுற? என்ன இவ இப்படி பேசிட்டு இருக்கா? வரங்க போருக்கட்டுலாம் நாய்க்கால் சூப்புல சொல்லிட்டு கிடக்கா. என்ன ஏதோ வம்புலதான் கோத்து விட போற போல. என்ன சரோஜா, நாய்க்கால் சூப்பியா வச்சு குடிச்சிட்டு கிடக்க? ஏய், பார்த்தா உனக்கு தெரியல? இத பார்த்தாலே சூப்பு மாதிரி தானே இருக்குது. அப்படி என்னன்னு கேட்டேன். அதான் சும்மா நாய்க்கால் சூப்புன்னு தமாஸ் பண்ண தமாசு. அடக்கடவுளே, அடி வவுத்துல வெடிகுண்ட தூக்கி போடுற மாதிரி டமால்னு வெடிக்கிறா. ஓ அப்படியா? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். சின்ன பொண்ணு, அப்ப எனக்கும் ஒரு சூப்பு குடுடி. நானும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உன்கிட்ட சொல்லுறேன். அதுக்கு என்னடி இழுவ? உனக்கு என்ன, சூப்பு தானே, இப்பவே போட்டு கொடுத்து போடுறேன். குடிடி சின்ன பொண்ணு, எப்படி? ஆமா, நொப்பிடி. சின்ன பொண்ணு சும்மா சொல்லக்கூடாதுடி. சூப்பு அடி புளி போ, அவ்வளோ டேஸ்டா இருக்குது. நாக்குல தாண்டவ மாடுது போ. ஆமாடி சின்ன பொண்ணு, நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சேன். சூப்பு என்ன இவ்வளவு பயங்கரமா இருக்குது? செம சூப்பரா இருக்குதுடி, சூப்பரா இருக்குது. ஆமா, பின்ன சூப்பு நல்லா இல்லாம எங்க போயிட போகுது? அதுவும் நாய்க்கால் சூப்பு இல்ல, டேஸ்டா தானே இருக்கும். ஆட்டுக்காலோட இது நல்லா சூப்பரா இருக்கும் போல. என்னடி இது, சூப்பு நல்லா தான் இருக்கு, ஆனா எனக்கு ஒரு மாதிரி ஸ்மெல்லு வருதே. ஆமாண்டி, உனக்கு என்னடி ஸ்மெல் வருது? அவங்க நல்லா இருக்குதுல்ல சொல்றாங்க. நீ என்ன இதுல ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்ட? அவதான் என்னமோ ஸ்மெல்லு வருதுன்னு சொல்றாளே, அவ என்னன்னு அவளே கேட்டுப்படுவோம். என்னடி உனக்கு ஸ்மெல் வருது? சென்ட் ஸ்மெல்லா வருது? அதெல்லாம் இல்லக்கா, நான் ஆட்டுக்கால் சூப்பு நிறைய சாப்பிட்டுருக்கேன். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு கடலையும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருந்தாலும் கறியை பார்க்க சூப்பரா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த கறியை பாருங்க, நல்லா வளன்னு இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் எப்பயுமே நான் சாப்பிட்டது கிடையாது. எனக்கு என்னமோ இது ஆட்டுக்காலானே சந்தேகமா இருக்கு. அப்படியா சொல்ற? எனக்கு பார்க்க ஒண்ணுமே தெரியலையே, நல்லாதான் இருக்கிற மாதிரி இருக்கு. எக்கோ, நீங்க நல்லா அதை எடுத்து கடிச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, சாப்பிட்டு பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் கறி எப்படி இருக்குன்னு. இதோ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நானே சொல்றேன். ஆமா, நானும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். இது என்னது? இது
ஏதோ வால் மாதிரி இருக்குது. அது இவ்ளோ பெரிய வாளா? அது வாளா? ஆமா, ஆட்டுக்கு இவ்ளோ பெரிய வால் இருக்காதடி. காலுக்கு பத்தி வாழை போட்டு குடுத்து போட்டு இருக்கிறனே, இதுக்கு மேல நான் இங்க இருந்தா என்ன பின்னி போடுவாளுங்க பின்னி. ஆமா, நாய் வாலு. இவன் நம்மளை நல்லா ஏமாத்திட்டு இருக்கா போல. போறாடி, ஓடிட்டு போறா. அவளை புடிடி புடி. இவளுங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு போல. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இங்க இருக்க கூடாது. எஸ்கேப். அடச்சே, ஓடிட்டாளே. எக்கோ, இதுக்கப்புறம் இவள நம்ம பிடிக்கவே முடியாது போலயே. அவரையா பிடிக்க முடியாது. ஒவ்வொரு டைமும் இப்படிதான் ஏமாத்திட்டு ஓடி போயிடுறான். ஆனா என்னைக்கா இருந்தாலும் நம்ம கூடிய சீக்கிரம் புடிச்சு ஜெயில அடைச்சிருவோம். அப்பதான் நல்லா டிம்னு கட்டுவாங்க. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்மளுடைய சேனல்ல சில பல காரணங்களால வீடியோ சரியா போட முடியல. ஆனா இனிமே கண்டினியூவா உங்களுக்கு வீடியோ வந்துடும். அது மட்டும் இல்லாத ஒரு நாளைக்கு 2 வீடியோ போடுறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல இருந்து உங்களுக்கு இதுக்கப்புறம் டெய்லியுமே அப்டேட்ஸ் வரும். ஷார்ட்ஸ் பாருங்க, வீடியோவும் பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. சப்போர்ட் பண்ண எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாத சப்போர்ட் பண்ண போற எல்லா மக்களுக்குமே ரொம்ப நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், பழையபடி மாதிரி எல்லாரோடைய விஷஸும் அதுக்கப்புறம் உங்க பேர் ஊரோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் இருந்து எல்லாத்தையுமே நான் படித்து சொல்லி போடுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ இல்லை எதனா என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சாலோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.